வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்குன்னா ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஒரு திருவிழா தாங்க. பார்த்தீங்கன்னா ஒரே கலர்ஃபுல்லாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல் எஃபெக்ட்டு தாங்க இன்றைக்கி வந்துட்டு போட்டிருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடிட்டிங்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்கேன். பட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி எடிட்டிங் தெரியும்னு எனக்கு தெரியாது. நீங்களும் எடிட்டிங் கற்றுக்கிட்டவங்களுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸ். எனக்கு ஏதோ ஓரளவுக்கு இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடிட்டிங்லாம் கற்றுக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது எடிட்டிங் நல்லா பண்ண தெரியும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடிட்டிங் போட்டிருக்கேன். எந்த ஆப்பில் வந்து நம்ம எடிட் பண்ணலாம் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு வந்து ஜட்ஜஸ் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆப்பில் தான் நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன் எல்லா வீடியோவையும். எனக்கு அந்தளவுக்கு எடிட்டிங் தெரியாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். அப்படி யாருக்காவது தெரியுன்னா எனக்கு வந்து கைட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் திருவிழா தாங்க. எங்கள் ஊர் வந்துட்டு லாஸ்ட்டு எங்கள் வீட்டெல்லாம் தாண்டி வந்து தாங்க சாமி வந்துட்டு இங்கே மட்டும் ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு வந்துட்டு சாமி வெயிட்டிங்கில் இருக்கும். எப்படின்னா இங்கே வந்து சவாரி விடுவாங்க. குதிரை சவாரி பார்த்தீங்கன்னா தெரியும். 2 பக்கமும் 2 குதிரை இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து நடுவில் அம்மனும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து குதிரை சவாரி தாங்க போகும். ஐயனாரும் 2 குதிரை இருக்குது. ஐயனார் குதிரை அது 2 தாங்க அதிகமாக சவாரி போகும். மீதி சாமிலாம் வந்து கம்மியாக தான் சவாரி போகும். ஏன்னா வந்துட்டு அம்மனுக்கு வந்து நிறையா ஜுவல்லரி போட்டிருப்பாங்க. தாலி, காசு அப்படின்னு சொல்லிட்டு காசு மாலை அப்படி நிறைய போட்டிருப்பாங்க. ஐயனாருக்குலாம் இருக்கும். பட் வந்துட்டு தூக்குற பசங்க அப்படிங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு வயசு பசங்க தான் அந்த ஐயனாரை தூக்குவாங்க. இந்த அம்மன் பார்த்திங்கன்னா தெரியும், உங்களுக்கே தெரியும். அம்மன் வந்து நடுவில் நிற்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நிறையா நகைங்க போட்டதால் அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் தூக்கிட்டு போகணும் யாருக்கும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் சின்ன பசங்க தான் தூக்குவாங்க அந்த சாமி. ஏன்னா வந்துட்டு நம்ம பசங்க எல்லாமே ரேஸ் போகிற பசங்க. அதனால் வந்து ஐயனாரை தூக்கினா மட்டும் தான் ரேஸில் ஓட முடியும். பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஸ்பீடாக தூக்கிட்டு ஓடுறாங்க பாருங்கள். அதை மாதிரி வந்து அம்மனை தூக்கிட்டு போகும். ஏன்னா யார் முன்னாடி இருந்தாலும் இடித்தாலும் சாமியை ஒரு சில பேர் விட்டுருவாங்க. அதால் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் தூக்கிட்டு போகணும். அதால் வந்துட்டு ஒவ்வொரு சாமியாக போயிட்டுருப்பாங்க. இது மாதிரி வந்து சவாரி இங்கேருந்து கொஞ்சம் லாங்காக அடுத்த தெரு வரைக்கும் போயிட்டு திரும்ப ரிட்டன் எங்கேயே வருங்க. இது மாதிரி சவாரி வந்து பார்த்திங்கன்னா வருஷம் திருவிழா நடக்கும்போது எங்கள் தெருவில் வந்து இது மாதிரி நல்லா சவாரி போங்க. லாஸ்ட்டாக இங்கே தாங்க சாமிங்க வந்து எல்லாம் வந்துட்டு நல்லா ஜாலியாக ரேஸ்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய சன்னதிக்கு எல்லாம் போவாங்க லாஸ்ட்டு திருவிழா அன்றைக்கி. அப்புறம் திரும்ப இன்னொரு இடத்துல போயிட்டு அங்கே கற்பூரம் ஆரத்தி எல்லாம் காமிச்சு அதோடு அங்கே மீட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ஒரு பாய் சொல்லிவிட்டு எல்லாம் அவங்கவுங்க கிளம்பிடுவாங்கங்க. பட் அந்த சீன் என்னால் எடுக்க முடியல. இதோடு தான் என்னால் எடுக்க முடிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவிலில் தாங்க நெக்ஸ்ட்டு வந்து சந்திக்க முடியும். நம்ம பார்த்திங்கன்னா அந்தந்த கோவிலுக்கும் தனித்தனியாக அனுப்பிச்சிடுவாங்க. பார்த்திங்கன்னா ஐயனார் மட்டும் சீக்கிரமாக போயிட்டு இந்த சாமியை போகிறதுக்கு முன்னாடி அம்மன்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஐயனார் போயிட்டு பிரிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா ஏன்னா அம்மன் போகிறது கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ஏன்னா அங்கங்கே பார்த்திங்கன்னா சாமியை ஒழுக்க ஆடும். மாரியாத்தாவை கிளியாத்தாவெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறமா தாங்க வந்துட்டு அம்மன் போவாங்க கடைசியாக தான். நடுவில் வந்து எல்லோரும் சாமி உழுந்து கும்பிட்றது அதுன்னு ஆசீர்வாதம் நிறையா வாங்கிட்டு இருப்பாங்க. அது எப்படியும் ஒரு 10 மணி 11 மணி ஆகிடுங்க சாமி வந்து கோவிலுக்கு போகிறதுக்கே. இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணி ஆகிடும். அங்கே போகிறதுக்கு 10-11 மணி கூட ஆகிடுங்க. ஒரு சில டைம் 12 மணி கூட ஆகிடுங்க, லேட் ஆகிடுங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு சாமி வருங்க. சாமி வரதால் சாமி போகாது. சாமி அந்த ஆறுதல் அது என்னன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு ஹாப்பியாக என்னென்னு கேட்பாங்க. சந்தோஷமாக இருந்துச்சு அந்த திருவிழா அப்படி சொல்லி கேட்பாங்க. அந்த பூசாரி கேட்பாங்க. சந்தோஷமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஆடி நல்லா ஜாலியாக அதோட சன்னதிக்கு போகிறதுனே ஆடிக்கிட்டு போவோங்க. இல்லை ஏதாவது குறை அப்படின்னா அதையும் சொல்லிவிடுவாங்க. இதை வந்து எனக்கு பண்ணிட்டுங்க குறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த சாமி ஆடுறவங்க சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு டைம் வந்துட்டு எங்கள் திருவிழாவில் வந்துட்டு பிரச்சனை வந்ததால் வந்துட்டு கோல்டு நகைலாம் வந்துட்டு வேறு இடம் போயிடுச்சுங்க. அதனால் கவரிங் நகை போட்டாங்க. கவரிங் நகை போட்டதுமே அந்த ஆத்தாவோட முகமே வந்து சரியில்லைங்க. ஒரு மாதிரி இப்போ நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா கோல்டு போடுறதுக்கும் கவரிங் போடுறதுக்கும் முகம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதால் வந்து என்ன ஆச்சுன்னா அந்த ஆத்தோட முகமே சரியில்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு சாமியாடி வந்து சொல்லிட்டாங்க, இது மாதிரி எனக்கு வந்து கவரிங் நகை ஏன் போட்டிங்க, என்னுடைய நகையை போடாமல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் திரும்ப செகண்ட் திருவிழா அன்றைக்கி என்ன பண்ணாங்க, கோல்டு நகை ஆத்தாவுடைய நகையை அப்புறம் பர்மிஷன் கிட்டே வாங்கிட்டு வந்து ஆத்தாவோட நகை எல்லாத்தையும் போட்டாங்க. அதுக்கப்புறமா தாங்க அங்கே ஆத்தா வந்து நல்லா பயங்கரமாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு. அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்துச்சு அந்த ஆத்தா முகத்தை பார்க்குறதுக்கே.
பட் வந்து ஃபோட்டோஸில் பார்த்தோன்னா அந்தளவுக்கு கிளாரிட்டியாக தெரியாது. ஏன்னா எங்கேயுமே சரி நீங்கள் சாமி ஃபோட்டோ எடுத்து பாருங்கள் சரியாகவே முகம் தெரியாது. அதனால் இதுலேயும் வந்துட்டு சரியாக தெரியலையேம்மான்னு சொல்லாதீங்க யாரும். வந்துட்டு கேமராவுக்கு அந்தளவுக்கு முகம் தெரியாது. பட் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு எல்லா சாமியுமே 4 சாமியும் ஒரு அம்சமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பசங்க எல்லாம் எப்படி தூக்கிட்டு ஓடிறாங்க பாருங்கள். ஒவ்வொரு சாமியும் வந்துட்டு ஐயனாரை விடவே மாட்டாங்க பசங்க வந்து தூக்குறதுக்கு. இந்த லாஸ்ட் மூலை எந்த தெருவுலேருந்து தூக்க மாட்டாங்க. பட் இந்த மூலைக்குன்னு வந்துட்டா எல்லா தெரு பசங்களும் வந்துட்டு சேர்ந்துருவாங்க. ஏன்னா எங்கள் ஊரில் என்ன ஒரு பிரச்சனைனா அவங்கவுங்க தெருவுக்கு அவங்கவுங்க தான் தூக்கணும். அந்தந்த மூலைக்கு அந்தந்த மூளை பசங்க தூக்கணும். இல்லை அப்படின்னா சாமியை கொண்டு கோவிலில் வச்சுருவணும். இது ஒரு பிரச்சனை இப்போ கொஞ்சம் நாளாக போயிட்டுருக்கு. கொஞ்சம் நாளாக கொஞ்சம் வருஷமாக போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் வந்து சாமியை தூக்குனாங்கன்னா முக்காலும் சுற்றுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்களே தூக்கிட்டு போய் எல்லா தெருவும் சுற்றிட்டு திரும்ப கொஞ்சம் முடியல அப்படின்னா மட்டும்தான் மாற்றுவாங்க. ஒவ்வொரு பசங்களாம் வந்து மாற்றுவாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க பசங்க கொஞ்சம் சுற்ற ஆரம்பிக்கிறதால என்ன பண்ணிட்டாங்க அந்த தெருவுக்கு வரும்போது மட்டும் அவங்கவுங்க வீட்டுக்கிட்ட வரும்போது மட்டும் தூக்குவாங்க. தூக்கிட்டு கொஞ்சம் தூரம் போனோடனே கை மாற்றி விட்டுடுறாங்க. அப்போ யாரும் வரல அப்படின்னா அந்த தெருவு முடிஞ்சிடுச்சு யாரும் வரல அப்படின்னா என்ன பண்ணுறாங்க கோவிலில் கொண்டு வச்சிடுறாங்க. அப்புறம் திரும்பி அனௌன்ஸ் பண்ணி யார் தெருவுக்கு போகணுமோ அவங்க வந்து தூக்கிட்டு போங்க சாமி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் அந்தந்த தெரு பசங்க ஏன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ திருவிழா நடக்கும்போது. அதால் வந்து எல்லாம் எங்கள் ஏரியா பசங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாயந்தரம் 3 மணி 4 மணிக்கு மேலே தான் போய் சாமியை தூக்கிட்டு வருவாங்க. தூக்கிட்டு வந்து எங்கள் வீட்டுக்கெலாம் வரும்போது ஒரு 5 5:30 ஆகிடுங்க. சாயந்தரம் ஆகிடும். இந்த மூலைக்கு வரும்போது 6 மணி ஆகிடும். 6 மணிக்கு ஆரம்பித்தா ஒரு 9 மணிக்கிட்ட வரைக்கும் இந்த இடத்துலையே போயிடுங்க. ஒரு 4 மணி நேரம் இங்கேயே போயிடும். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு கோவிலுக்கு கூப்பிட்டு போவாங்க. சாமி எல்லாத்தையும் அழைச்சிட்டு நில்லுங்கடானா நிற்கவே மாட்டாங்க. பாருங்கள் எப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கான்னு பாருங்கள். சும்மாவே இருக்க மாட்டாங்க அந்த பசங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சாமியை தூக்குறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு தண்ணி மோர் அந்த மாதிரி ஜூஸு ஏதாவது கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏன்னா சாமி கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அதுவும் பசங்க ஆட்டும் போது அந்த ஷோல்டர்லாம் ரொம்ப வலிக்கும். அதனால் கொஞ்சம் டயர்டாகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு பக்கத்து ஏரியாக்காரங்களாம் வந்துட்டு தீவார்த்தனை கொடுப்பாங்க. சாமிக்கு காசு மாலை கொடுக்குறதோ மாலை போடுறதோ குழந்தைங்கள வச்சு ஆசீர்வாதம் வாங்குறதோ எல்லாம் வந்துட்டு இந்த மூலையில் நடக்குங்க. இதை முடிச்சுட்டு இங்கே தீவார்த்தனை வாங்கிட்டு தாங்க வந்துட்டு சாமி கிளம்புவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் நடுவில் வந்து அம்மன் இருக்காங்க. 2 பக்கமும் ஐயனார் இருக்காங்க. அப்புறம் வந்து பின்னாடி ஒரு சாமி இருப்பாங்க. மூங்கிலம்மன் இருப்பாங்க. மொத்தம் 4 சாமிங்க. நான் லாஸ்ட் திருவன்னைக்கு ஃபஸ்ட்டு திருவன்னைக்கு 4 சாமி வருவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரியாத்தா ஐயனார் அம்மன் வருவாங்க. லாஸ்ட் திருவன்னைக்கு கிளியாத்தா வருவாங்க. இது மாதிரி வந்துட்டு சாமிங்களை பிரித்து தூக்கிட்டு வருவாங்க. 5 சாமியும் தூக்க மாட்டாங்க. 4 நாளாக தாங்க தூக்கிட்டு வருவாங்க. அது ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியாது. பட் வந்துட்டு 4 சாமி தாங்க நான் பிறந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து பார்த்துட்ருக்கேன். இதை மாதிரி அவ்வளோதாங்க. இந்த மூலையில் வந்து திருவிழா முடிஞ்சிச்சிங்க. சாமி வந்து எல்லாமே கிளம்பிட்டாங்க. அடுத்ததாக வந்துட்டு நம்ம கோவிலில் தாங்க மீட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஊரில் வந்துட்டு கையால் யார் ஊரில் தான் அந்த சாமியெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எங்கள் ஊரில் இப்படி தாங்க வருஷம் நடக்கும். பட் மற்ற ஊரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வண்டியில் வச்சு கட்டிகிட்டு போகிறாங்க. பட் அது மாதிரி வந்து எங்கள் ஊரில் எதுவுமே நடக்காதுங்க. எந்த சாமியாக இருந்தாலும் இது மாதிரி திருவிழான்னு வந்துட்டாவே தூக்கி தான் ஆகணும். இல்லைன்னா திருவிழா நடக்காத அளவுக்கு பசங்க பண்ணிடுவாங்க. இத்துடன் முடிச்சுக்கிறேன். பாய்.